வணக்கம். இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்தோட ஒரு ஷோ பார்க்க நேர்ந்தது. அதாவது நிஜத்தில் ரவுடிகளை தாதாக்களை என்கவுண்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த தாதா கதை எழுதுகிறவங்க, நடிக்கிறவங்க, படம் எடுக்க வர்றவங்க இவங்கள கொஞ்சம் என்கவுண்டரில் போட்டு தள்ளுங்களே ஐயா. ஏன்னா தாங்க முடியல. எங்கே பார்த்தாலும் வந்து ரவுடி கதை ரவுடி கதை ரவுடி கதை. இதுலேயும் அஜித் வந்து ரவுடியாக தான் நடிக்கிறார். அவர் ரவுடியாக நடிக்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிறாரு, குழந்தை பிறக்குது. மனைவிக்கு குழந்தை பிறந்தான் தெரியுதா இது மாதிரி கணவன் ரவுடின்னு. சரி இருக்கட்டும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ நல்லவனா மாறி என் குழந்தைய வந்து தொடுன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாரு அஜித்து, சரி மனைவி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் செய்த தவறுகளை ஏற்றுக்கிட்டு சிறைக்கு போகிறாரு, வெளியே வர்றாரு. இவர் வெளியே வர்ற நேரம் பார்த்து அவருடைய மகன் வளர்ந்துட்டான். 17-18 வருஷம் ஆயிடுச்சு. அவன் ஜெயிலுக்கு போகிறான். அவன் ஏதோ ஒரு போதைப் பொருள் கடத்தினான் அப்படின்னு ஒரு தப்பான தகவலின் பேரில் அவனை கைது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இவர் அது இல்லைன்ற மாதிரி மீட்டு, அது தாதாவாக மாறி தான் மீட்கணுமா, அப்படி தான் தாதாவாக தான் மாறி மீட்டு மகனை வெளியே கொண்டு வர்றாரு. இது நடிகர் ஷாருக் கான் மகனுக்கு இது மாதிரி ஒரு இது நடந்தது. ஷாருக் கான்லாம் தாதாவாக மாறல. அவர் மகனை வந்து போதைப் பொருள் வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி கைது பண்ணாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்னென்னா, ரவுடிக்கள் தாதாக்கள் இவங்களெல்லாம் ஏன் உருவாகிறாங்க அப்படிங்கிறத பற்றிய சமூக பின்னணியை பற்றி எந்த படமும் பேசுகிறதில்ல. ஹீரோ ரவுடி, தாதா. தாதா ரவுடின்னு சொன்னால் சண்டைக்கு ரொம்ப வசதியாக இருக்குல்ல, அதனால் இப்படி எடுக்கிறாங்க போல தெரியுது. அது கூட எவ்வளோ தாதா கதைகள் இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. சுவாரஸ்யமாக எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு சுவாரஸ்யமாக எடுக்கவே தெரிய மாட்டேங்குது. அஜித்தும் இப்போ என்ன ஆகிட்டாருன்னா, அவருக்கு வந்து நிறைய படம் நடிச்சிட்டார் இல்லையா, அதனால் அவருக்கும் நடிச்சிட்டாரு, பணம் சம்பாதிச்சிட்டாரு. இனி சினிமா என்பது அவருக்கு வந்து அப்படி ஒன்றும் முக்கியமான விஷயமா இல்லை. நானும் இருக்கேன் அப்படிங்கிற காட்டிக்கிறதுக்காக அவர் அப்பப்போ சில படங்களில் நடிக்கிறாரு. இதுக்கு முன்னே விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்ணார், அதுவும் அப்படி தான். ஆனால் பிங்க்குன்னு ஒரு ஹிந்தி படம், அந்த பிங்க்குங்கிற ஹிந்தி படத்தை தமிழில் பண்ணாங்க. அதில் அமிதாப் பச்சன் நடித்த ஒரு லாயர் கதாபாத்திரத்தில் தமிழில் அஜித் நடித்தார். உண்மையிலேயே அது நல்ல படம். அது அஜித் இப்போ இனிமேல் என்ன செய்யணும்னு கேட்டால், அமிதாப் பச்சன் பாணி தான் கையில் எடுக்கணும். நல்ல கதைகளை வந்து செலக்ட் பண்ணி அதில் ஒருத்தராக, இந்த பிளாக்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, இது அமிதாப் பச்சன், அது மாதிரி பண்ணலாம். ஏன் இதுக்கு முன்னே ரஜினிகாந்த் இருக்கார், அவர் அப்படி பண்ணாரா, நான் அப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு கூட அஜித் கேட்கலாம். நியாயமான கேள்வி. இன்னமும் வந்து அடிதடி, லவ், இதை விட்டால் வேறு படங்கள் கிடையாது. ரஜினிகாந்துக்கு என்ன அற்புதமான கதைகள்லாம் வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா. ஏன்னா நான் சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும் இதை ரஜினி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அவ்வளவு மாசான கதைகள் வச்சுக்கிட்டு சுற்றுறாங்க. அதே போல் அஜித்துக்கும் வந்து மாசான கதைகள் வச்சுக்கிட்டு எவ்வளோ இளம் இயக்குநர்கள் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் பார்த்தாரு, இன்னும் நாம் இந்த ரேஞ்சில் போனோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ஒதுங்கி அரசியலுக்கு போகிறாரு. ஆனால் அந்த தப்பை அஜித் செய்ய வேணாம். நாமளும் அரசியலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அவருக்கு வேணாம். அவரும் செய்ய மாட்டாருன்னு நினைக்கிறேன். ரஜினியே செய்யலை, கமலஹாசன் போயும் கையை சுட்டுக்கிட்டாரு. அஜித் செய்ய மாட்டார். அவர் செய்யாமல் இருக்க வரைக்கும் நல்லது. பொதுவாகவே திரையுலகத்தில் விஜயை விட அஜித்துக்கு நிறைய நல்ல பேர் இருக்குது, ரசிகர்கள் மத்தியிலே இருக்குது. விஜய் அவ்வளோ சீக்கிரம் யாராவது வணக்கம் சொன்னால் கூட அவ்வளோ சீக்கிரம் வணக்கம் சொல்ல மாட்டார். ஆனால் அஜித் அப்படி கிடையாது. அதெல்லாம் கரெக்ட். ஏன்னா நான் நேரில் பார்த்தவன். அதுக்காக விஜய் ரசிகர்களுக்கு என்கிட்ட கோச்சிக்க வேணாம்.
என்னங்க தலைவரை பற்றி இப்படி எல்லாம் பேசிட்டீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு எனக்கு என்ன தனிப்பட்ட தகராறா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரும் சில விஷயங்கள் செஞ்சுருக்காருன்னு சொல்லி ஆறுதல் பட்டுங்க. அது என்னன்னா அவரையே கேளுங்க. அதாவது தமிழ் சினிமா இப்போ ஒரு தேக்கமான நிலையில் வந்து நிற்கிது. என்னென்னா பெரிய டைரக்டர் படங்களும் ஓடலை. பா ரஞ்சித்து, வெற்றிமாறன் போன்ற முக்கியமான டைரக்டர் படங்கள்லாம் ஓட மாட்டேங்குது. அப்புறம் ஷங்கர். ஏன் இந்த தேக்க நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைரக்டர்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தமிழ் சினிமாவில் இருந்துட்டாங்க. 15, 20, 25 வருஷமாலாம் இருந்துட்டாங்க. ஷங்கர்லாம் 25 வருஷம் இருந்துட்டார். இவங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்குது. அந்த பாணி வந்து காலாவதியாகுது ஆயிடுச்சு. அதனால் புதிய சிந்தனை உள்ள திரைப்படங்கள் எனக்கு தேவையாக இருக்குது. அதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன்னா, இப்போ ட்ராகன் ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அதில் அந்த பையன் அவன் ஹீரோவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறான். ஆனால் இதுக்கு முன்னே லவ் டுடேன்னு ஒரு படம் பண்ணியும் ஜெயிச்சிருக்கான். இந்த ட்ராகன்லேயும் ஜெயிச்சிருக்கான். அதுக்கு காரணம் நல்ல கதையை வச்சுக்கிட்டு வந்தது. அப்போது இன்றைக்கி புதிய இயக்குநர்கள் வந்து நல்ல கதையை வச்சுட்டு தேடினாலே படங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு நானே ஒரு உதாரணம். என்னுடைய சங்கத்தலைவன் படம் இருக்குது பார்த்தீங்களா, அது தறிவுடன் நாவல். அது பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த தறிவுடன் நாவலை வச்சுக்கிட்டு நான் யார்கிட்டையும் போய் என் படத்தை என்னுடைய கதையை படமாக எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதே கிடையாது. நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சினிமா வாய்ப்பு கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு விழாவில் நானும் வெற்றிமாறனும் சந்திக்கிறோம். என் நாவலை வாங்கி வெற்றிமாறன்கிட்ட கொடுக்குறாங்க. அது அவருடைய உதவியாளர் மணிமாறன் கைக்கு போகுது. அவர் படிச்சுட்டு நான் பண்ணுறேன்னு வராரு. சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் தான் தயாரிக்கிறார். அந்த படம் எதிர்பார்த்த அளவு பேசப்படலை. அதுக்கு காரணம் நான் இல்லை. ஏன்னா நாவலை படித்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி தான் வர்றாங்க. ஆனால் நாவலை உள்வாங்கி உங்களுக்கு படம் எடுக்க தெரியல. அதே தான் விடுதலையில் நடந்த சோகம் இல்லையா? நான் எப்போ அதில் என் பேர் போடுவாங்க, நன்றி எழுத்தாளர் இரா பாரதன் பேர் போடுவாங்க. சொன்ன பல விஷயங்களை அவன் கேட்கல, உள்வாங்கிக்கவே தெரியல. நக்சலைட் கதைன்னா உண்மையான நக்சலைட் யார்? நான் நக்சலைட் இயக்கத்தில் இருந்தால் தானே என்னுடைய சுயசரிதை தானே நீங்கள் தறிவுடன் நாவலை தானே நீங்கள் படமாக பண்ணீங்க. அப்போது நக்சலைட்னாவே ஏதோ துப்பாக்கி தூக்கி திரியணுன்ற மாதிரியே இவங்க ஒரு பிரம்மையில் இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்போது நக்சலைட் வாழ்வியலை இவர்கள் உள்வாங்காதனால இந்த படங்கள் ஃப்ளாப் ஆகுது. இப்போ இந்த அஜித் படங்கள் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தாதா கதை அப்படின்னா அந்த தாதாக்களுடைய வாழ்வியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழ்வியல் என்ன அப்படிங்கிறத இவங்க யாரும் படங்களில் கொண்டு வரதே இல்லை. அவங்க ஏன் தாதாவாகிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கொண்டு வரதில்லை. நடிகர்களும் அப்படி அந்த ஆர்வமாக கதை கேட்டு அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிக்கிறது போச்சு. அஜித் எவ்வளோ நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. காதல் கோட்டை, வரலாறு, தினா, அவ்வளோ அவர் படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். வாலி, இது மாதிரி அவர் படங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கி அவருக்கு வந்து அந்த தேக்க நிலை வந்துருச்சு. அவருக்கு ஏற்ற மாதிரி கதையும் யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. அவருக்கும் அதில் அக்கறை இல்லை. தனக்கு பிஸ்னஸ் இருக்க வரைக்கும் நாம் வந்து படங்கள் நடிக்கலாம். பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சுன்னா நான் வீட்டில் உட்காரலாம். அதுதான் சிவாஜி எம்ஜிஆர் செஞ்சாங்க. சிவாஜியும் ஒரு கட்டம் வரைக்கும் நடித்து பார்த்தாரு. அவருக்குன்னு எந்த கதையும் இனிமேல் இல்லைன்ற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ வந்து அவர் வீட்டில் போய் உட்காந்தார். எம்ஜிஆர் உஷாராக தப்பிச்சுக்கிட்டு அரசியலில் பூந்து முதலமைச்சர் ஆகிட்டார். அப்போது தமிழ் சினிமா ஒரு தேக்க நிலையில் இருக்கிறது தான் குட் பேட் அக்லி காட்டுது. இதுக்கு முன்னே வந்த விஜய் படம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதுதான் காட்டுச்சு. அதனால் அஜித் போன்ற நடிகர்களுக்கு நாம் சொல்ல வர்றது என்னென்னா, அமிதாப் பச்சன் மாதிரி நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி நடிச்சிங்கன்னா நீங்கள் நீண்ட நாள் சினிமாவில் இருப்பீங்க. இல்லைன்னா இன்றைக்கி ரஜினி படம் ரஜினின்னு சொல்கிறாங்களே தவிர, ரஜினியோட படங்கள்லாம் வந்து உண்மையிலேயே ரஜினியை பார்த்த நாங்களாம் ரஜினி ரசிகலாக இருந்தவங்க தான். அந்த காலமெல்லாம் போயிடுச்சு. நான் ரஜினி படம்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன் அப்படின்னா சும்மா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறது. தெலுங்கில் ஒரு கிருஷ்ணான்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் கையை காலை அசைப்பார். டான்ஸு ஃபைட்டெல்லாம் வேறு யாராவது டூப் வச்சு எடுத்துவாங்க. அந்த லெவலுக்கு அவரும் போயிட்டார். அதனால் தமிழ் சினிமா உருப்பண்ணா அது டைரக்டர் கையில் தான் இருக்குது, நடிகர்கள் கையில் இல்லை. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து புதிய கதைகளை கொண்டுக்கிட்டு புதிய தொழில்நுட்பத்தோடு வரும்போது தான்
சினிமா நல்லாயிருக்கும். உதாரணமாக 16 வயதிலே வர வரைக்கும் தமிழ் சினிமாவில் திராவியான கதைகள் வந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இவர் பாரதி ராஜா வந்து ஒரு தமிழ் சினிமாவை திருப்பி போட்டார். அதே சமயத்தில் தமிழ் சினிமாவை அவர் தான் கெடுத்தாருன்னு கூட சொல்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா நிறைய நாவல்கள் படமாச்சு 16 வயதுகள் வரத்துக்கு முன்னாடி. அது மாதிரி சொல்கிறவங்களும் உண்டு. எப்படி இருந்தாலும் தமிழ் சினிமா புதிய அலையை, புதிய இளைஞர்களை கூறுகிறது. இன்னும் நம்ம அஜித் போன்றவங்கெல்லாம் வந்து சும்மா 1 கோடி ரூபா கொடுத்தா கூட போதும், அவங்க நடிக்கலைன்னா கூட பரவாயில்ல, 1 கோடி ரூபா கொடுத்தா கூட போதும், நல்ல படங்களை பண்ணுறதுக்கு இளைஞர்கள் தயாராக இருக்காங்க. தமிழ் சினிமாவில் வாழ்ந்த நீங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைங்க. நன்றி, வணக்கம்.